பொன்னூர்னு ஒரு சின்ன கிராமம். 6 மாசமா மழையே பெய்யல. வானத்துல ஒரு வெண்மேகம் கூட இல்லாம தினமும் வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. அந்த ஊர் ஓரத்துல குமரன்கிற இளைஞன் தன் அப்பா விட்டுட்டு போன ஒரு சின்ன மூலிகை தோட்டத்தை வளர்த்துட்டு வந்தான். துளசி, வேப்பிலை, மஞ்சள் செடி, அதிமதுரம்னு பல மருத்துவ குணமுள்ள செடிகளை வளர்த்து அத பக்கத்து நகரத்துல வித்து குடும்பத்தை நடத்திட்டு வந்தான். ஒரு அதிகாலையில குமரன் தன் தோட்டத்தை நோக்கி நடந்து போறான். அவன் கண்ணு முன்னாடி பார்த்த காட்சி அவனை நிலை குலைய வைக்குது. அம்மா அம்மா, சீக்கிரம் ஓடி வாங்க. இது இது என்னாச்சு? நேத்து சாயங்காலம் வரைக்கும் நான் இங்கேயே தண்ணி ஊத்துனேனே, எப்படி ஒரே ராத்திரியில இப்படி ஆகும்? பதற்றத்தோட அவனோட அம்மா சிவகாமி வெளியில ஓடி வராங்க. அவங்க முகத்திலயும் பயம் தெரியுது. என்னடா ஆச்சு மகனே, ஏன் இப்படி கத்துற? உன் குரலை கேட்டுட்டு பதறி போய் ஓடி வந்தேன். அம்மா பாருங்க, நம்ம தோட்டத்துல இருந்த எல்லா செடிகளும் ஒரே ராத்திரியில வாடி போச்சு. நேத்து வரைக்கும் பச்சையா நல்லா இருந்த இலைகள் எல்லாமே இன்னைக்கு காய்ஞ்சு சாம்பல் நிறமா மாறிடுச்சே. இத்தனை நாளா நான் ஆசையா வளர்த்த மூலிகைகள் எல்லாம். இந்த துளசி செடிய பாருங்கம்மா, எனக்கு 10 வயசு இருக்கும்போது இதை நான் நட்டேன். அப்பா கூடியிருந்து சொல்லி கொடுத்தாரு. ஐயோ சாமி, இது வெறும் வெயில் மட்டும் இல்லடா மகனே, நாம ஏதோ பாவம் பண்ணதுக்கு கிடைச்ச தண்டனை மாதிரி இருக்கு. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு வெயில நான் பார்த்ததே இல்லடா. அம்மா, இந்த தோட்டம் வெறும் செடிங்க மட்டும் இல்லம்மா, இது அப்பாவோட அடையாளம். அவர் உயிரோட இருக்கும்போது இந்த மூலிகைகள் மக்களுக்கு உயிர் கொடுக்கும்னு எப்பவும் சொல்லுவாரு. அவர் போற அன்னைக்கு என்கிட்ட இந்த தோட்டத்தை ஒப்படைச்சு, நீ இதை என்ன போலவே பாத்துக்கணும் மகனேன்னு கேட்டுக்கிட்டாரு. இப்போ அந்த தோட்டமே அழிஞ்சு போச்சே. நான் அப்பாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுச்சே அம்மா. மகனே அழாதடா, நீ இப்படி உடைஞ்சு போனா நான் யார நம்பி இருக்கேன்? இந்த வீட்ல நீ ஒருத்தந்தான் எனக்கு பலம். எழுந்துருடா, தண்ணி ஊத்தி பார்ப்போம், ஒருவேளை கொஞ்சம் உயிர் பிழைச்சு வரலாம். சரிம்மா, நான் தண்ணி கொண்டு வர்றேன். இந்த தோட்டத்தை நான் இப்படியே அழிய விட மாட்டேன். குமரன் உடனே தண்ணி தேடி ஊர் கிணத்தை நோக்கி நடக்கிறான். அங்கே ஏற்கனவே ஊர் மக்கள் எல்லாரும் கூடி சத்தம் போட்டு பேசிட்டே இருக்காங்க. எல்லாரோட முகத்திலயும் பயமும் கவலையும் தெரியுது. என்னாச்சு? எல்லாரும் ஏன் இப்படி பதட்டமா நிக்கிறீங்க? ஊர் தலைவர் பெருமாளும் அங்கே கவலையோடு நிக்கிறாரு. குமரனோட கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறாரு. குமரா, இந்த வெயிலுக்கு நம்ம ஊர் கிணறே அடி வரைக்கும் காஞ்சு போச்சுடா. நேத்து வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு காலையில பார்த்தா சுத்தமா வத்தி போச்சு. இனி இந்த வறட்சியில நம்ம எப்படி வாழ போறோம்னு தெரியலையே. இனிமே எப்படி நான் என் நிலத்துல விவசாயம் செய்வேன்? என் பசுமாடும் நேத்துல இருந்து தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு போயிடுச்சு. அது எத்தனை வருஷமா என் கூடவே இருக்கு. அதுக்கு குடிக்க கூட கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியலையே என்னால. இந்த வறட்சியில நம்ம எல்லாரும் தவிச்சே செத்துடுவோம் போல இருக்கே. நம்ம ஊருக்கு ஏதோ சாபம் தட்டி இருக்கு போல. பாருங்க, முன்னாடி எல்லாம் வருஷா வருஷம் நல்ல மழை பெய்யும். இப்போதான் இப்படி எல்லாம் காஞ்சு போகுது. யாரோ செஞ்ச பாவம் தான் நம்ம எல்லாரையும் இப்படி வாட்டுது. கமலா, இப்படி பயமுறுத்தி பேசாத. இது வெறும் வெயில் காலம்தான், சாபம் எல்லாம் இல்ல. இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு காணணும். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா குமரா, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு அமைதியா நிக்கிற? உன் முகமும் ரொம்ப கவலையா இருக்கே. ஒண்ணுமில்ல தலைவரே, என் தோட்டமும் இன்னைக்கு காலையில முழுசா வாடி போச்சு. எங்க அப்பா எனக்கு விட்டுட்டு போன ஒரே அடையாளமும் இப்போ காஞ்சு போச்சு. நான் இப்போ கிளம்புறேன். வேற எதுவும் பேசாம குமரன் அங்கிருந்து நடந்து போறான். இருட்டிடுச்சு, ஆனா குமரன் இன்னும் வீட்டுக்கு வரல. சிவகாமி கவலையோட அவனை தேடி வெளியில போறாங்க. எங்க போனான் இந்த பையன்? எனக்கு பயமா இருக்கே. காலையில இருந்து இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஏதாச்சும் தப்பா நடந்திருக்குமோ? கடவுளே, என் மகனை நீதான் காப்பாத்தணும். தேடிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில குமரன் தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க. மகனே, ஏன் இங்க தனியா இருட்டுல உட்கார்ந்துருக்க? பயமா இல்லையாடா? சத்தமே இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்க. வா, வீட்டுக்கு போகலாம். இல்லம்மா, எனக்கு வீட்டுக்கு வர மனசே இல்ல. அங்க போனா தோட்டத்தை பார்த்து இன்னும் மனசு வலிக்கும். இங்க அமைதியா யாரையும் பார்க்காம உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? அப்போ நீ தண்ணி எடுக்க போனியே, அது என்னாச்சுப்பா? எங்கம்மா இருக்கு தண்ணி? நம்ம ஊர் கிணறே வத்தி போச்சு. நான் பக்கத்துல இருக்கிற 7 ஊர்களுக்கு போய் பார்த்தேன். எல்லா இடமும் தண்ணி இல்லாம வறண்டு கிடக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 7 கிராமங்களுக்கு நடந்து போய் பார்த்துட்டு வர்றேன். ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயும் கிடைக்கலம்மா. 7 கிராமங்களா? உன் கால் எவ்வளவு வலிக்கும் மகனே. இந்த வறட்சி நம்மளை எவ்வளவு பெரிய சோதனைக்குள்ளாக்குது. நாம ஏழைங்க, மூலிகை வித்துதான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம். இப்போ இந்த வெயில் நம்ம பிழைப்பையே கெடுத்துடுச்சே. அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நேரமாகுது. குளிரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன். நீ வீட்டுக்கு வரலன்னா நானும் இங்கேதான் இருப்பேன். ராத்திரி முழுக்க இங்கே உட்கார்ந்துருப்பேன். என் பிள்ளைய இருட்டுல தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன்? நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு. அம்மாவோட பிடிவாதத்துக்கு முன்னாடி குமரனால ஒன்னும் செய்ய முடியல. கண்ணீரோட அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறான். மறுநாள் காலையில குமரன் மனசுக்குள்ள ஒரு கடினமான முடிவோட எழுந்திருக்கிறான். அம்மா, நான் வெளியில போறேன். எனக்காக கவலைப்படாதீங்கம்மா, சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன். எங்கடா போற மகனே? தோட்டத்துல வருமானம் நிக்கிற வரைக்கும் வேற ஏதாச்சும் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அம்மா. வீட்டு செலவுகளை நடத்தணுமே. உங்களை பட்டினி போடுறத விட
என் மானத்தை விட்டு எந்த வேலை செஞ்சாலும் தப்பில்ல. என் மகனா நீ, கடவுள் உன்னை நல்லபடியா காப்பாத்துவார். வேலை தேடி நடந்து போற குமரன் ஊரோட பெரிய வியாபாரியான செல்வராஜ சந்திக்கிறான். செல்வராஜுக்கு ஊர்ல ஒரு பெரிய தானிய கிடங்கு இருந்துச்சு. என்ன குமரா, எங்கப்பா போற இப்படி அவசரமா? வணக்கம் ஐயா, நான் வேலை தேடிட்டு போறேன். என்னோட தோட்டம் இந்த வறட்சியில முழுசா வாடி போச்சு. அதனால வேற ஏதாச்சும் வேலை செய்யணும். அப்படியா? நல்ல வாய்ப்பா போச்சு. என் கிடங்குல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது. வேலைக்கு சேர்ந்துக்குறியா? கண்டிப்பா ஐயா, நான் நல்லா உழைப்பேன். உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். நல்லது. ஆனா ஒரு விஷயம், நீ புதுசா வர்றதால ஆரம்பத்துல மத்தவங்களை விட கொஞ்சம் குறைவான கூலி தான் தருவேன். இங்க அதுதான் வழக்கம். பரவாயில்லை ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். குமரன் குறைந்த கூலிக்கே வேலைக்கு சேர்றான். கடினமான உழைப்பு அவனுக்கு புதுசுனாலும் குடும்பத்தோட நிலைமைக்காக அதை ஏத்துக்கிறான். சில நாட்கள் கடந்துச்சு. ஒரு நாள் குமரன் வேலைக்கு நடுவுல கிடங்குக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பூந்தோட்டத்தை பார்க்கறான். என்ன குமரா, தோட்டத்தையே பார்த்துட்டு நிக்கிற? ஒண்ணுமில்ல முருகேசா, தோட்டத்தோட அழகை பாக்குறேன். என் சொந்த தோட்டம் வாடி போச்சுன்னு நினைக்கும் போது இந்த தோட்டத்தை பாக்குறது மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதலா இருக்கு. அப்போ கிடங்கு மேற்பார்வையாளரான அரசு கோபத்தோட அந்த தோட்டத்துல இருந்த செடிகளை மிதிச்சு அழிக்க தொடங்குறான். இத பார்த்த குமரனால சும்மா இருக்க முடியல. அரசு அண்ணா, நிறுத்துங்க. இந்த அழகான செடிகளை ஏன் இப்படி மிதிச்சு அழிக்கிறீங்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்னடா? உன் வேலைய மட்டும் பார்த்துட்டு போ, குறுக்கே வராதே. இது என் தோட்டம் மாதிரி, நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அரசு அண்ணா, நீங்க செய்யறது தப்பு இல்லையா? செடிகளை அன்போட வளர்க்கணும். இப்படி கோபத்துல மிதிச்சு அழிக்க கூடாது. இது எஜமானோட சொத்து தானே. எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவன் நீ. நான் இங்க வெறும் தொழிலாளி இல்லை, முதலாளிக்கு அடுத்த ஆள். நான் இங்க 10 வருஷமா இருக்கேன். நீ இப்போதான் வந்திருக்க. பேசாம உன் வேலையை பார். 2 பேரும் வாக்குவாதம் செய்றாங்க. அந்த சத்தம் கேட்டு மத்த தொழிலாளர்கள் ஓடி வந்து செல்வராஜ் கிட்ட புகார் கொடுக்கறாங்க. செல்வராஜ் 2 பேரையும் கூப்பிடுறாரு. என்ன விஷயம்? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? என் கிடங்குல இப்படி சத்தம் போடுறத நான் ஒத்துக்க மாட்டேன். எஜமான், இந்த குமரன் தான் என்னை தேவையில்லாம தொந்தரவு செய்யறான். வேலையை ஒழுங்கா செய்யாம சண்டைக்கு வர்றான். புதுசா வந்தவனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. இல்ல ஐயா, அரசு அண்ணாதான் தோட்டத்து செடிகளை மிதிச்சு அழிச்சாரு. நான் அதை தடுத்து நிறுத்ததான் போனேன். அதுக்கு அவரு என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. இத நான் என் கண்ணால பார்த்தேன் ஐயா. இல்லை ஐயா, இவன் பொய் சொல்றான். நான் இத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறேன். இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் இப்படி பிரச்சனை வந்திருக்கா? என் நேர்மையே இவன் தப்பா பேசுறான். குமரா, நீ இங்க வேலைக்கு வந்து இன்னும் சில நாட்கள் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே சண்டை போடுறியா? உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறது? 10 வருஷமா என்கிட்ட நம்பிக்கையா இருக்கிறவனை விட உன்னை நம்ப சொல்றியா? ஐயா, நான் உண்மையைத்தான் சொல்றேன். என்ன நம்புங்க ஐயா. இன்னைக்கு உங்க சண்டையால வேலை நேரம் வீணானதுக்கு இன்னைக்கு உனக்கு பாதி நாள் கூலி தான் தருவேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தா வேலையை விட்டு போக வேண்டி இருக்கும். எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. அரசோட பொய் யாருக்கும் தெரியாம போயிடுது. அவன் ஏளனமான சிரிப்போட யாரும் பார்க்காதப்போ குமரனை பார்த்து ஒத்த கண்ணை சிமிட்டிட்டு போறான். குமரன் மனசு உடைஞ்சு மறுபடியும் தன் வேலையை தொடங்குறான். மனச போட்டு குழப்பிக்காத குமரா. அந்த அரசு எப்பவுமே இப்படிதான், ரொம்ப தந்திரக்காரன். யாரையாச்சும் மாட்டி விட்டுட்டே இருப்பான். இது வரைக்கும் ஒரு 10 பேராச்சும் அவனால வேலையில இருந்து போயிருப்பாங்க. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் முருகேசா? நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில பொய் சொன்னதே இல்ல. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் பொய்யன் ஆயிட்டனே. நீ பொய்யன் இல்ல குமரா. இங்க இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் அது நல்லா தெரியும். இந்த அரசு ரொம்ப தந்திரமானவன். யாரும் அவனுக்கு எதிரா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் எஜமானோட நம்பிக்கையை பெற்று வச்சிருக்கான். பொறுமையா இரு, ஒரு நாள் கடவுள் அவனோட உன்முகத்தை காட்டுவார். குமரன் அமைதியா தலையாட்டிட்டு மறுபடியும் தன் வேலையை செய்யறான். மாலையானதும் குமரன் தன் பாதி கூலியை வாங்கிக்கிட்டு கனத்த மனதோட வீட்டுக்கு திரும்புறான். வந்துட்டியா மகனே? உட்காரு, கொஞ்சம் ஓய்வெடு. உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர்றேன். வேணாமா, எனக்கு தண்ணி வேணாம். இதோ இன்னைக்கு எனக்கு கிடைச்ச கூலி. இன்னைக்கு கூலி வழக்கத்தை விட ரொம்ப கம்மியா இருக்கே, ஏன்பா? என் தலைவிதியே இப்படி ஆயிடுச்சுமா. நல்லது செய்ய போனா கெட்டதுதான் நமக்கு மிஞ்சிருது. அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குமரனோட மனவலி கண்ணீரா கொட்டுது. நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே தன் அம்மா கிட்ட சொல்றான். அழாதடா என் செல்லமே. எவன் என்ன செய்யறானோ அதுக்கு ஏத்த பலனை அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். உண்மை வெளியில வர கொஞ்சம் நேரமாகலாம், ஆனா உண்மை எப்பவும் ஜெயிச்சே தீரும். நீ மட்டும் உன் நேர்மையை கைவிட்டுடாதே, மத்ததையெல்லாம் காலம் பார்த்துக்கும். வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே குமரன் கிடங்குக்கு வர்றான். அங்கே அரசு அவனை ஒரு மாதிரியா ஏளனமா பாக்குறான். என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல? நேத்து திட்டு வாங்கினது உரைச்சிருக்கு போல இருக்கு. இன்னொரு தடவை என்கிட்ட மாட்டிக்காத, அப்புறம் உன் வேலையே காலி ஆகிடும், பாத்துக்கோ. உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. என் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்க்க போறேன். குமரன் அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாம கிடங்குக்குள்ள போறான். உள்ள செல்வராஜ் தன் தங்கை மாலதியோட உட்கார்ந்திருக்காரு. மாலதி நகரத்து உடைகளை உடுத்திக்கிட்டு கையில கணக்கு புத்தகங்களோட ரொம்ப கூர்மையான பார்வையோட இருக்கா. குமரா, நல்ல நேரத்துக்கு வந்தே. இவ இப்பதான் படிப்பு முடிச்சிட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கா. என் தங்கை மாலதி.
இனிமே இவ தான் என் வியாபாரத்தை எல்லாம் பாத்துக்க போறா. அதனால முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் இவகிட்டயே சொல்லிடு. மத்த தொழிலாளர்களுக்கும் இதை தெரிவிச்சிடு. அண்ணே, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்புங்க. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு வெளியில வேற சில முக்கியமான வேலைகள் இருக்கு. வியாபார பொறுப்பை மாலதி கிட்ட ஒப்படைச்சிட்டு செல்வராஜ் வெளியில போறாரு. மாலதி ரொம்ப திறமையானவ, பொறுப்பானவளும் கூட. கொஞ்சமும் நேரம் கடத்தாம உடனே தன் வேலைய ஆரம்பிக்கிறா. குமரா, இங்க வேலை செய்யற எல்லாரோட விவரமும் இந்த முழு வருஷத்தோட கணக்கு வழக்குகளும் எனக்கு வேணும். நான் எப்பவுமே எல்லாத்தையும் நுணுக்கமா சரிபார்த்துதான் பழக்கம். எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, கணக்க நம்புனாதான் வியாபாரத்தை நம்ப முடியும்னு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுறேன். சொன்ன வேலைகளை செய்ய குமரன் கிளம்புறான். கொஞ்ச நேரத்துல மத்த தொழிலாளர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. அரசு கூட்டத்துக்கு பின்னாடி நின்னுகிட்டு மாலதிய ஒரு மாதிரியா உற்று நோக்குறான். அவளோட திறமைய பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது. இந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப விபரமானவளா தெரியுதே. கணக்கு வழக்க ஒழுங்கா பார்த்தா நான் மாட்டிப்பேன் போல இருக்கே. இவ இந்த இடத்துக்கு முழுசா பொறுப்பேத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாச்சும் செஞ்சாகணும். என்ன குமரா, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு எஜமானர் என் மேல எந்த காரணத்துக்காகவும் கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் முருகேசா. அதான் தப்புக்கு இடமே வைக்காம சீக்கிரம் வந்துட்டேன். நல்லதுதான் செஞ்ச. ஆனா அந்த அரசு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ எப்படியாச்சும் ஒரு தப்பு செய்ய மாட்டேன்னு காத்துட்டே இருக்கான். கொஞ்சம் உஷாராரு. மாலதி கணக்கு புத்தகங்களை எல்லாம் சரிபார்க்க ஆரம்பிக்கிறா. மணிக்கணக்கா ஒவ்வொரு பக்கத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு அவ கண்ணுல படுது. இது என்ன குமரா, கணக்குல இவ்வளவு தப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வரவேண்டிய லாபத்தை விட ரொம்ப கம்மியாத்தான் காசு வந்திருக்கு. இது ஏதோ ஒரு வருஷத்துல மட்டும் நடக்கல. கடந்த 5 வருஷமா இப்படித்தான் நடந்திருக்கு போல தெரியுது. இந்த எண்களை பாரு, ஒரே மாதிரி தப்புதான். ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இது ஏதோ தெரியாம நடந்த மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே திட்டமிட்டு செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலங்கம்மா. நான் இங்க வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? ஆமா, நான் ஒரு மூலிகை தோட்டம் வச்சிருந்தேன். சொந்தமா தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த வெயிலாலையும் தண்ணி பஞ்சத்தாலையும் செடிங்க எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஓ, அப்படியா? அப்போ மூலிகைகள் பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம பூந்தோட்டத்தை இங்க யார் பாத்துக்கறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமாங்கம்மா, தெரியும். ஏன், ஏதாச்சும் ஆச்சா? நீ இப்போ போய் உன் வேலைய பாரு. சாயங்காலம் அண்ணாவை இங்க கூட்டிட்டு வர்றேன். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரியும். மாலதி குமரனுக்கு அதுக்கு மேல பதில் சொல்லாம அனுப்பி வைக்கிறா. கணக்குல தில்லு முள்ளு பண்ண அந்த திருடன் யாரா இருக்கும் என்ற கேள்வி குமரன் மனசுக்குள்ள ஓடுது. ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அரசு கதவுக்கு பின்னாடி நின்னு இந்த பேச்சோட ஒரு பகுதியை திருட்டுத்தனமா கேட்டுட்டான். கடவுளே, இவ கணக்குல இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சிட்டாலே. இப்போ என்ன பண்றது? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் கதையே முடிஞ்சிடும். எப்படியாச்சும் இத மறைக்கணும், இல்லனா இந்த தப்பை வேற யார் மேலயாச்சும் தூக்கி போடணும். சாயங்கால நேரம் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மாலதியும் செல்வராஜும் அங்கே வர்றாங்க. அவங்க முகத்துல இருக்கிற கோபத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பதற்றமாகறாங்க. குமரா, இங்க வேலை செய்யற மத்த தொழிலாளர்களையும் தோட்டக்காரனையும் கொஞ்சம் இங்க கூப்பிடு. எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. திடீர்னு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்கன்னு பல பேருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அரசு மட்டும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நடுக்கத்தோட நிக்கிறான். எஜமான், என்ன விஷயம்? எல்லாரையும் ஏன் இப்படி ஒரே நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு இன்னும் கிடங்குல வேலை நிறைய பாக்கி இருக்கு. இந்த தோட்டத்தை நீதானே பார்த்துக்கிற? ஆமாங்கம்மா, பாருங்க, தோட்டம் எவ்வளவு அழகா பச்சையா இருக்கு. இதெல்லாம் என் உழைப்புல வந்தது. கடந்த 10 வருஷமா நான் மட்டும்தான் இதை உயிரை கொடுத்து பார்த்துக்கிறேன். நாடகத்தை நிறுத்து. அண்ணே, இவன்தான் உண்மையான திருடன். இத்தனை வருஷமா ஒன்னும் தெரியாத அப்பாவியா நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். என்னங்கம்மா சொல்றீங்க? நான் எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமானவன். 10 வருஷமா இங்க வேலை செய்யறேன். நான் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட தப்பா எடுத்தது கிடையாது. இனிமே உன்னோட பொய் இங்க செல்லாது. நான் கணக்கு புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமா நுணுக்கமா ஆராய்ஞ்சிட்டேன். தோட்டத்துல விளையிற மூலிகைகளையும் தானியங்களையும் வித்து வர்ற லாபத்துல பாதி காசை மட்டும்தான் நீ கணக்குல காட்டியிருக்க. மீதி பாதி பணம் எங்க போச்சு? ஊர்ல நீ கட்டுன புது வீடு, உன் பையனை நகரத்துல படிக்க வைக்கிறது, இதெல்லாம் எங்க பணத்துல வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த 5 வருஷ கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்துதான் இத சொல்றேன். எஜமான், உங்க தங்கை சொல்றதெல்லாம் போய். நான் எந்த தில்லு முள்ளும் பண்ணல. இது ஏதோ தப்பான புரிதல் எஜமான். வாய மூடு. என் தங்கைய பத்தி தப்பா பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? அவ கணக்குல ஒரு தப்பும் காட்ட மாட்டா. 10 வருஷமா உன்னை என் சொந்த தம்பி மாதிரி நம்புனேனே, நீ இப்படி என் முதுகுல குத்திட்டியா? நான் உனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தேன் தெரியுமா? எஜமான், என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் பையனோட படிப்புக்காகவும் வீடு கட்டுறதுக்காகவும் தான் இப்படி செஞ்சுட்டேன். என் பையன் நகரத்துல பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இந்த தப்பை செஞ்சேன்.
இனிமே இப்படி நடக்காது எஜமான். தயவு செஞ்சு என்ன காவல்துறையில மட்டும் ஒப்படைச்சிடாதீங்க. என் குடும்பமே நடுரோட்டுக்கு வந்துடும். நீ செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இனிமே நீ இங்க வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை என் கிடங்குல ஒரு நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டேன். இப்போவே இங்க இருந்து கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்குள்ள போயிடு. அரசோட சாயம் வெளுத்ததும் அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவன் வெளியில போகும்போது குமரனை திரும்பி பார்த்து ஒரு பயங்கரமான பார்வையோட பேசுறான். இதெல்லாம் உன்னோட வேலைதான், எனக்கு நல்லா தெரியும்டா. நீதான் என் மேல சந்தேகத்தை கிளப்பி விட்டு இருக்க. என்னை வேலை விட்டு அனுப்புனதுக்காக நீ சந்தோஷப்படாத. நான் கண்டிப்பா வர்றேன், அப்ப உன்னை வச்சுக்கிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை அரசு அண்ணா. நான் எந்த தப்பும் செய்யல. நான் உங்களை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அம்மா தான் கணக்க பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அரசு போனதுக்கு அப்புறம் தொழிலாளர்கள் மத்தியில ஒரே பேச்சா இருக்கு. இனிமே இந்த தோட்டத்தை யார் பாத்துப்பாங்க? அண்ணே, குமரனையே இந்த தோட்ட பராமரிப்புக்கு நியமிக்கலாம். நான் விசாரிச்ச வரைக்கும் இவன் ரொம்ப உழைப்பாளி, நேர்மையானவன். இவனை நேத்தே கவனிச்சேன். எந்த பிரச்சனை வந்தாலும் தன் பக்க நியாயத்தை ரொம்ப உறுதியா பேசினான். சரிம்மா, இன்னையில இருந்து குமரன் தான் இந்த தோட்டத்தோட முழு பொறுப்பையும் பார்த்துக்கணும். ரொம்ப நன்றி எஜமான். நான் என் முழு உழைப்பையும் போட்டு இந்த வேலையை செய்வேன். அரசு தன் தோல்வியை தாங்க முடியாம மனசுக்குள்ள குமரனை பழிவாங்க ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். சில வாரங்கள் கடந்துச்சு. குமரன் அந்த தோட்டத்தை ரொம்ப ஆசையா பாத்துக்கிட்டு முன்னை விட அழகா பூக்க வச்சான். ஆனா ஊரோட இன்னொரு பக்கத்துல அரசு தன் வீட்டுல உட்கார்ந்து ஒரு கெட்ட திட்டத்தை தீட்டிட்டே இருக்கான். அவனுக்கு உதவியா ஊர்ல வதந்திகளை பரப்புறதையே வேலையா வச்சிருக்க கமலம்ங்கிற ஒரு பொம்பளை இருந்தா. அரசு அவளை போய் பாக்குறான். கமலம், உன்கிட்ட ஒரு உதவி ஆகணும். நான் தர்ற காசுக்கு பதிலா நீ ஒரு விஷயத்த ஊர் முழுக்க பரப்பணும். என்ன விஷயம் அரசு அண்ணா, சொல்லுங்க. அந்த குமரன் இருக்கானே, செல்வராஜ் கிடங்குல வேலை செய்யறவன், அவன் ரொம்ப நல்லவன்னு ஊருக்குள்ள எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அத முதல்ல மாத்தணும். அவன் கிடங்குல இருந்து தானியத்தை திருடி விக்கிறான்னு ஊர் முழுக்க ஒரு வதந்தியை கிளப்பி விடு. ஆனா அது பொய் இல்லையா அரசு அண்ணா? அதை பத்தி உனக்கு என்ன? பொய்யோ மெய்யோ, ஊர் மக்கள் அதை நம்பணும், அவ்வளவுதான். எவ்வளோ காசு வேணும்னாலும் தர்றேன். இதோ இப்போதைக்கு 20 ரூபாய் வச்சுக்கோ. வேலை முடிஞ்சதும் இன்னும் ஒரு 100 ரூபாய் தர்றேன். 100 ரூபாயா? சரி அரசு அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். பண ஆசையால கமலம் அதுக்கு ஒத்துக்கிறா. மறுநாள்ல இருந்தே ஊருக்குள்ள ஒரு புது வதந்தி காத்து மாதிரி பரவத் தொடங்குது. தெரியுமாடி, அந்த குமரன் இருக்கானே, செல்வராஜ் கிடங்குல இருந்து தானியத்தை ராத்திரி நேரத்துல திருடி பக்கத்து ஊர்ல கொண்டு போய் விக்கிறானா. என் புருஷன் தான் சொன்னாரு. அவனை கையும் களவுமா ராத்திரியில தானிய மூட்டையோட பார்த்தாராம். அப்படியாடி? அவனை நம்பித்தானே செல்வராஜ் அண்ணன் மொத்த தோட்டத்தையே ஒப்படைச்சிருக்காரு. இது உண்மையா இருந்தா ரொம்ப அசிங்கமாச்சே. நான் கூட அவன் ரொம்ப தங்கமான பையன்னு நினைச்சேன். என்னாலயும் நம்ப முடியலடி. ஆனா என் புருஷன் பொய் சொல்ல மாட்டாரே. மனுஷங்களோட உள்ள என்ன இருக்குன்னு வெளியில இருந்து பார்த்தா தெரியுமா என்ன? வதந்தி வேகமா ஊர் முழுக்க பரவுது. சில பேரு அதை இன்னும் பெருசு பண்ணி குமரன் ஒரு பெரிய திருட்டு கும்பலோட சேர்ந்துட்டான் அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அரசு ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா கிடங்குக்குள்ள போய் சில தானிய மூட்டைகளை திருடி குமரனோட வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். குமரனை திருடனாக்க அவன் போட்ட தந்திரமான திட்டம் இது. இப்ப பாருடா குமரா, உன் நேர்மை உனக்கு எப்படி கை கொடுக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கே உன் கதை முடிஞ்சிடும். என் இடத்தை உழுக்க பார்த்தவனுக்கு இதுதான் சரியான தண்டனை. மறுநாள் காலையில செல்வராஜோட கிடங்குல இருந்து தானியம் திருடு போனது தெரிய வருது. கோபமான செல்வராஜ் காவல் தலைவர் சேகரை வரவழைக்கிறாரு. சேகர், நேத்து ராத்திரி என் கிடங்குல இருந்து பல மூட்டை தானியம் திருடு போயிருக்கு. இத யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். எத்தனை மூட்டை போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய கொள்ளை நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க செல்வராஜ் ஐயா, நான் உடனே இதை விசாரிச்சு பார்க்கிறேன். அரசு தான் நினைச்ச மாதிரியே தானியம் திருடிட்டு போனவன நான் பார்த்தேன் அப்படின்னு பொய் சாட்சி சொல்ல முன்னாடி வர்றான். சேகர் ஐயா, நேத்து ராத்திரி எனக்கு தூக்கம் வராம வெளியில நடந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த குமரன்கிற பையன் ஒரு பெரிய மூட்டைய தூக்கிக்கிட்டு கிடங்குல இருந்து வெளியில வர்றதை என் கண்ணால பார்த்தேன். எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா முழுசா தெரியாம பேசக்கூடாதுன்னு சும்மா இருந்துட்டேன். நிஜமாவா சொல்ற? சரி, முதல்ல குமரன் வீட்டை போய் சோதனையிடுவோம். காவல் தலைவர் சேகர், செல்வராஜ் அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் குமரனோட வீட்டுக்கு போறாங்க. அவனோட வீட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த தானிய மூட்டைகளை கண்டுபிடிக்கிறாங்க. குமரா, இது என்ன? உன் வீட்டுக்கு பின்னாடி இந்த தானிய மூட்டைகள் எல்லாம் எப்படி வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சேகர் ஐயா. நான் இதை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நேத்து ராத்திரி முழுக்க நான் வீட்டுக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். குமரா, நான் உன்னை என் சொந்த தம்பி மாதிரி நம்புனேன். என் தோட்டத்தையே உன்கிட்ட ஒப்படைச்சேன். நீ இப்படி என் நம்பிக்கையில மண்ணை அள்ளி போடுவியா? எஜமான், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் இந்த தப்ப செய்யவே இல்ல. யாரோ வேணும்னே என்ன மாட்டி வச்சிருக்காங்க எஜமான்.
நான் உங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டேன். ஆனா யாருமே அவனோட பேச்ச நம்ப தயாராக இல்ல. காவல் தலைவர் சேகர் குமரனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாரு. குமரன் கைது செய்யப்பட்ட செய்தி ஊர் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவுது. சிவகாமி இந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியில அப்படியே தரையில விழுந்து அழுகுறாங்க. இல்லை, என் மகன் ஒரு காலமும் திருட மாட்டான். அவன் ரொம்ப நேர்மையானவன். நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. என் பிள்ளை ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி. ஆனா ஊர் மக்கள் யாரும் அவங்க பேச்ச நம்ப தயாராக இல்ல. கமலம் பரப்பி விட்ட வதந்தி இப்போ எல்லாரோட மனசுலயும் ஆழமா பதிஞ்சு போயிருந்தது. என்னால இத நம்பவே முடியலப்பா. குமரன் அப்படிப்பட்ட பையனே கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் திருடன் இல்ல. இவ்வளவு நேர்மையா வேலை செய்யறவன், தன் அம்மாவை காப்பாத்தணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறவன், அவன் ஒருபோதும் இப்படி திருட மாட்டான். ஆனா முருகேசா, கண்ணு முன்னாடி சாட்சியும் இருக்கு. திருட்டு போன பொருளும் அவன் வீட்டுல இருந்து தானே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என் மனசு சொல்லுது இதுல ஏதோ பெரிய சதி நடந்திருக்குன்னு. காவல் நிலையத்துல குமரன் தனியா அடைக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கான். மாலதி அவனை பார்க்க வர்றா. குமரா, நீ இந்த தப்ப செய்யலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை முழுசா நம்புறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க ஒருத்தர் என்ன நம்புனா எனக்கு அதுவே போதும். ஆனா எனக்கு ஒன்னும் புரியலைங்கம்மா. யார் இப்படி என்ன மாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே. நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் குமரா. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான குற்றவாளிய நான் எப்படியாச்சும் வெளியில கொண்டு வருவேன். எனக்கு என்னவோ அந்த அரசு மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் இங்கிருந்து போன அன்னைக்கே நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு உன்கிட்ட சொன்னதா நீ சொன்னியே, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்கம்மா. நன்றியெல்லாம் இப்போ எதுக்கு குமரா? உன் நேர்மைய நான் அன்னைக்கே நம்புனேன், இன்னைக்கும் நம்புறேன். உண்மை எப்படியாச்சும் வெளியில வந்தே தீரும். மாலதி வெளியில போனதும் குமரன் தன் அம்மாவை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுகுறான். வெளியில சிவகாமி தன் வீட்டு வாசல்ல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கள கடந்து போகும்போது ஒரு மாதிரி இரக்கம் இல்லாம பாத்துட்டு போறாங்க. கடவுளே, என் மகன் எந்த தப்பும் செய்யலைன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த அநியாயத்திலிருந்து என் பிள்ளைய காப்பாத்துப்பா. எனக்கு இருக்கிறது அவன் ஒருத்தன் மட்டும்தான். அவனோட அப்பாவையும் நான் முன்னாடியே இழந்துட்டேன். இப்போ இவனையும் என்னால இழக்க முடியாதுப்பா. நான் செத்தே போயிடுவேன். மாலதி தன் விசாரணைய ரொம்ப தீவிரப்படுத்துறா. அவ முதல்ல கமலத்தை போய் பாக்குறா. கமலம், குமரனை பத்தி இந்த தப்பான வதந்திய ஊர் முழுக்க நீதான் பரப்பினேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்கிட்ட உண்மைய சொல்லிடு, இல்லன்னா இப்போவே உன்னை காவல் நிலையத்துல ஒப்படைச்சிடுவேன் பாத்துக்கோ. ஆமா, நான் பயப்படாதே. உண்மையச் சொன்னா உனக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா மறைக்க பார்த்தா நீயும் இந்த திருட்டு வழக்குல மாட்டிக்க வேண்டியிருக்கும். எங்க அண்ணனோட கிடங்குல பெரிய திருட்டு நடந்திருக்கு. அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி பையன் உள்ள கிடைக்கிறான். இது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அரசு அண்ணாதான் எனக்கு காசு கொடுத்து குமரனை பத்தி இப்படி பொய் வதந்திய பரப்ப சொன்னாரு. எனக்கு அவசரமா காசு தேவைப்பட்டதால நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என் புருஷன் அப்படி எதையும் பார்க்கவே இல்ல. நான் தான் பொய் சொன்னேன். ஆனா அவரு கிடங்குல இருந்து தானியத்தையும் திருடி அவனோட வீட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வைப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்கம்மா. விஷயம் இவ்வளவு தூரம் போகும்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கு தேவைப்பட்ட உண்மையும் இதுதான். நீ இப்போவே என் கூட காவல் நிலையத்துக்கு வரணும். சேகர் ஐயா முன்னாடி இதையே சொல்லணும். கமலத்தை கூட்டிக்கிட்டு மாலதி காவல் நிலையத்துக்கு போறா. செல்வராஜும் அங்கே வர்றாரு. சேகர் ஐயா, குமரன் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே அப்பட்டமான பொய். இதோ இந்த கமலமே உண்மைய சொல்லுவா பாருங்க. சேகர் ஐயா, அரசு அண்ணாதான் எனக்கு காசு கொடுத்து குமரனை பத்தி ஊருக்குள்ள பொய் வதந்திய பரப்ப சொன்னாரு. அப்போ அந்த அரசு இப்போ எங்க இருக்கான்? அதே நேரத்துல அரசு தன் வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுகிட்டு தான் திருடன மீதி தானியத்தை ரகசியமா விக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். ஆனா முருகேசன் அவனை கவனிச்சு சந்தேகப்பட்டு பின்னாடியே போய் இத கண்டுபிடிச்சிடுறான். என்ன இது? அரசு ஏன் இங்க திருட்டுத்தனமா தானியத்தை வித்துட்டு இருக்கான்? இது கிடங்குல இருந்து திருடின தானியமா இருக்குமோ? நான் உடனே போய் இத சொல்லணும். முருகேசன் உடனே ஓடி போய் சேகர் கிட்ட விஷயத்தை சொல்றான். காவலர்கள் உடனே அரசுவை வளைச்சு பிடிக்கிறாங்க. அரசு உன் மேல திருட்டு போனதுக்கும் பொய் சாட்சி சொன்னதுக்கும் பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்குறியா, இல்லனா இன்னும் கடுமையான தண்டனை தரட்டுமா? எஜமான், என்ன மன்னிச்சிடுங்க எஜமான். நான் தான் தானியத்தை திருடி குமரன் வீட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சேன். கமலத்துக்கும் காசு கொடுத்து வதந்தியை பரப்ப சொன்னேன். இதெல்லாம் அவனை பழிவாங்க நான் போட்ட திட்டம்தான். குமரன் ரொம்ப நல்லவன். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பொறாமைதான் என்னை குருடாக்கிடுச்சு. அதான் இதையெல்லாம் செஞ்சேன். உன் பொறாமைக்காக ஒரு அப்பாவியோட வாழ்க்கையே அழிக்க பாத்தியாடா? அவனை சிறையில தள்ளி அவனோட அம்மாவை நடுரோட்டில் அழ வச்சிருக்க. இதுக்காக உனக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே தீரணும். அரசுவை காவலர்கள் கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. குமரன் உடனே விடுவிக்கப்படுறான். காவல் நிலையத்திலிருந்து குமரன் விடுதலையானதும் அவன் தன் அம்மாவை நோக்கி ஓடுறான். அம்மா, மகனே,
நீ நல்லபடியா திரும்பி வந்துட்டியாடா. இப்பதான் என் நெஞ்சு நிம்மதி அடையுது. உன் நினப்பாவே நான் எத்தனை ராத்திரி தூங்காம தவிச்சேன் தெரியுமாடா. ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி குமரன் கிட்ட தாங்கள் செஞ்ச தவற நினைச்சு மன்னிப்பு கேக்குறாங்க. குமரா, உன்னை தப்பா நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுப்பா. நாங்க அந்த வீண் வதந்திய நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டோம். பரவாயில்லைங்க, சூழ்நிலை அப்படி இருந்ததால எல்லாரும் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உண்மை வெளியில வந்துருச்சு, அதுவே போதும். செல்வராஜும் குமரன் கிட்ட வந்து வருத்தத்தோட மன்னிப்பு கேக்குறாரு. குமரா, அவசரப்பட்டு உன்னை தப்பா சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. உன் நேர்மைய நான் முழுசா புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஐயா, அன்னைக்கு இருந்த ஆதாரங்கள் எல்லாம் அப்படி இருந்ததால நீங்க அப்படி நடந்துகிட்டீங்க. அதுல தப்பில்ல. உங்க இடத்துல நானே இருந்திருந்தாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பேன். மாலதி குமரன் கிட்ட வர்றா. அவ கண்ணுல அவன் பேர்ல வச்சிருந்த ஆழமான அன்பு தெரியுது. குமரா, இவ்ளோ பெரிய சோதனை நடந்தப்பவும் உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை ஒரு துளி கூட குறையல. இப்போ எனக்கு முழுசா உறுதியா தெரிஞ்சிடுச்சு. நீதான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா. ஆனா குமரனோட மனசுக்குள்ள இன்னும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலம் மாலதி தன் அண்ணன் கிட்ட தன் மனசுல இருக்கிற ஆசைய திறந்து பேசுறா. அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு குமரன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மாலதி, குமரன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம குடும்பத்தோட அந்தஸ்துக்கும் அவனோட நிலைமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குமா? ஊர் உலகம் என்ன பேசும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ஊர் பேச்சு முக்கியம் இல்லை அண்ணே. அவனோட நேர்மையும் உழைப்பும் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த சோதனையான நேரத்துல அவன் எவ்வளவு உறுதியா நின்னான்கிறத நான் பார்த்தேன். எனக்கு அதுவே போதும். செல்வராஜ் குமரனை கூப்பிட்டு பேசுறாரு. குமரா, மாலதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நம்ம ஊர் கிணறு சுத்தமா வத்தி போய் கிடக்கல, அத நீ உன் சொந்த முயற்சியால சரி பண்ணி காட்டணும். அப்படி செஞ்சிட்டேன்னா மாலதியோட கைய உன் கையில புடிச்சு கொடுத்துடுறேன். எஜமான், உங்களுக்கு முன்னாடி எங்க அந்தஸ்து ஒண்ணுமே இல்லதான். ஆனா நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். என் உயிரை கொடுத்தாச்சும் இந்த வத்தி போன கிணத்துல தண்ணி வரவழைச்சு காட்டுறேன். மனசுக்குள்ள மாலதிய ஆழமா நேசிச்ச குமரன் அந்த சவாலை ஏத்துக்கிறான். இரவும் பகலும் ஒன்னா உழைச்சு வத்தி போன கிணறை தோண்ட ஆரம்பிக்கிறான். குமரா, தனியா இதையெல்லாம் பண்ண முடியாது. நானும் உனக்கு உதவியா வர்றேன். நீ கஷ்டப்பட்ட நேரத்துல நான் உன் கூடவே நின்னேன். இப்போவும் உன் கூடவே நிப்பேன். ரொம்ப நன்றி முருகேசா. உன்னோட இந்த உதவி எனக்கு பெரிய பலம். நாட்கள் கடந்து போகுது. 6 நாட்களா தொடர்ந்து தோண்டியும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கல. 7வது நாள் உடம்பு முழுக்க களைப்பும் ஏமாற்றமும் குமரனை அப்படியே முடக்கி போடுது. முருகேசா, ஒருவேளை இது நம்மளால முடியாத காரியமோ? 7 நாளா தோண்டியும் ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியில வரலையே. என் கைகள் முழுக்க கொப்பளம் போட்டுடுச்சுப்பா. நம்பிக்கையை விட்டுறாதே குமரா. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் முயற்சி பண்ணி பாப்போம். நான் உன் கூடவே இருக்கேன். எத்தனை நாளானாலும் நான் உன்னை தனியா விட மாட்டேன். அந்த நேரத்துல சிவகாமி அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு அங்கே வராங்க. மகனே, முதல்ல இந்த சாப்பாட்டை சாப்பிடுடா. உடம்பு இழைச்சி எப்படி போயிட்ட பாரு. நீ இப்படி சோர்ந்து போனா என் மனசு தாங்காதுடா. அம்மா, ஒருவேளை என்னால இதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு தோணுதும்மா. மகனே, உன் அப்பன் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. மண்ணுக்குள்ள எவ்வளவு ஆழத்திலையும் உயிர் இருக்கும்டா. அதை தேடுற பொறுமை மட்டும் நமக்கு இருக்கணும். நீ சோர்ந்து போயிடாத. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுடா. நீ இப்படி பாதியில விட்டுட்டா உங்க அப்பா ஆத்மா ரொம்ப வருத்தப்படும்டா. அம்மாவோட வார்த்தைகள் குமரனுக்கு புது தெம்பை கொடுக்குது. மறுபடியும் மண்வெட்டிய தூக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு மண்ணுக்குள்ள ஈரப்பதம் தெரிய ஆரம்பிக்குது. முருகேசா, இங்க பாரு, மண்ணு நல்லா ஈரமா இருக்கு. குமரா, இன்னும் கொஞ்சம் வேகமா தோண்டு. கிட்டத்தட்ட தண்ணி பக்கத்துல வந்துட்டோம் போல. 2 பேரும் விடாமுயற்சியோட தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில மண்ணுக்குள்ள இருந்து தண்ணி அப்படியே பொங்கி வெளியில வர ஆரம்பிக்குது. தண்ணி, முருகேசா, தண்ணி வந்துருச்சுப்பா. கிணறு முழுக்க தண்ணி நிரம்பினத பார்த்துட்டு அந்த மகிழ்ச்சியில ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே ஒன்னா கூடுறாங்க. வாழ்த்துக்கள் குமரா, பெரிய சாதனை பண்ணிட்டப்போ இனிமே நம்ம ஊருக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது. அசத்திட்டடா குமரா, நம்ம ஊரே வறட்சியில இருந்து காப்பாத்திட்டடா. தன் மூலிகை தோட்டத்தையும் குமரன் மறுபடியும் கடுமையான உழைப்பால உயிர் பெற வைக்கிறான். இந்த தடவை அவனோட மூலிகைகள் எல்லாம் முன்னை விட ரொம்ப அழகாவும் செழுமையாவும் வளர்ந்து நகரத்திலையும் நல்ல விலைக்கு விக்குது.